ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். பிப்ரவரி 13. எந்த முக்கியமான விஷயத்தை மனிதர்களுக்கு யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும்? சிவத்தந்தை யாராக இருக்கிறார், அவரை சரியான முறையில் புரிந்து கொண்டு நினைவு செய்ய வேண்டும் என்பதை. பகவானே, எங்கள் துக்கத்தை நீக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் எது தெரியவில்லை. பகவான் யார் என்றும் எப்படி துக்கத்தை நீக்குவார் என்றும் தெரியவில்லை. யாரை தங்க புத்தி உடையவர்கள் என்று கூற முடியும்? ஐம்பதுக்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெறுபவர்களை. மனிதர்கள் எதில் புரிந்து கொள்ளும் வகையில் ஞானத்தை எவ்வாறு புரிய வைக்க வேண்டும்? ஒரு நொடியில் ஜீவன் முக்தி மற்றும் தேவதை சாம்ராஜ்யம் கிடைக்கிறது என்று. சத்யுகத்தில் பிரஜைகளை கூட எவ்வாறு அழைக்க முடியும்? தங்க புத்தி உடையவர்கள் என்று. தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் ஞானம் கேட்கும் போதே ஏற்றுக்கொள்வார்கள். மற்றவர்கள் நிறைய கேட்டாலும் ஒன்றும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். பாவம் மற்றும் புண்ணியத்தின் நிலையை அறிந்து தன்னை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியின் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? சிவனுடையவர்களாக ஆகும் போது 5 விகாரங்களின் வியாதி கொந்தளித்து புயல்கள் போல் பலமாக வரும். சாந்தி.